ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் சித்தி வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க அமைச்சிருக்க அழகான காய்கறி தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். வீடு இந்த பக்கம் இருக்குது, தோட்டம் இந்த பாருங்கள் தெரியுதா, எனக்கு பின்பக்கம் தெரியுது பாருங்கள், அதாங்க தோட்டம். என்னென்ன காய்கறிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போங்கிறதுக்காண்டி வந்திருக்கேங்க. ரொம்ப நாளாச்சு, நான் செடி குட்டி குட்டியாக இருக்கும்போது வந்தது. இப்போ நல்லா எல்லாமே கத்தரிக்காய், சுண்டைக்காய், பீர்க்கங்காய் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே காய் காய்ச்சிருச்சு. அதான் சிம்பிளாக குட்டியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு போங்கிறக்காண்டி வந்தேன். பார்ப்போம் என்னென்ன காயெல்லாம் காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இதாங்க சுண்டைக்காய் செடி. பாருங்க, செடியிலேருந்தே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா அந்த செடி ஃபுல்லாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் காய்க்கும். சுண்டைக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் காய்க்குங்க. ஒவ்வொரு செடியில் இப்போ தான் பூ இப்போ தான் பூக்குது. இது கத்தரிக்காய் செடி பாருங்கள். இது பரங்கிக்காய் கொடி. இது பேர் என்ன தெரியுமா? இதாங்க புளிச்சாக்கீரை பூவு. இதுக்கு இந்த கீழே இருக்குல்ல தண்ணி, இது இந்த நைட்டில் வரும்ல பனி, அந்த பனி தண்ணி தாங்க அது. இது பரங்கிக்காய் செடி. அப்படியே இடையில இந்த மாதிரி பூஞ்செடிகளும் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வெறும் பரங்கிக்காய் கொடி தாங்க கிடக்கு. இடையில இந்த புளிச்சாக்கீரை, இது இந்த கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த கீரை தான் எப்போவுமே கடைஞ்சி கொடுப்பாங்க. ஏன்னா இது புளிப்பாக இருக்கும். இங்கே இருங்க, இதில் ஒரு குட்டியாக பரங்கிக்காய் பிஞ்சு ஒன்று கிடக்குங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே தோட்டம் அமைச்சிருக்காங்க. இருங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இதுதான் வீடு, வீட்டுக்கு பக்கத்துலேயே தோட்டம். இது எல்லாமே பரங்கிக்காய் கொடி தான். நல்லா படர்ந்து கிடக்குஞ்சு வருங்க, எவ்வளோ பெரிய பரங்கிக்காய். இது காயாக பறித்து பொரித்து சாப்பிட்லாம். நல்லா பழுத்ததுக்கப்புறமும் பழத்தை பொரிக்க முடியாது, நல்லா மஞ்சள் கலர் ஆயிரும் பொரிச்சதுக்கப்புறம். இது பழுத்ததுக்கப்புறம் அதை இந்த அறுக்கு வருங்க, இந்த இடத்துல தான் இப்படி கீத்தாக கட் பண்ணி எடுப்பாங்க. இது ஒரு இப்படி ஒரு கீத்து, இது ஒரு கீத்து, அப்படியே இந்த இடத்துல உள்ள அப்படி கீத்தாக கட் பண்ணி எடுத்து அதை விற்பாங்க. இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் நல்லா மஞ்சள் கலராக ஆனதுக்கப்புறம் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாமே பரங்கிக்காய் கொடி தான் கிடக்கு. பாவக்காய் கொடி. இது இந்த மாதிரி பந்தல் தான் போடுவாங்க. இங்கே இருங்க, இது பார்க்க இந்த நல்லா பழமாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆனால் பழுத்துருச்சுன்னு அர்த்தம். இதில் விதை ரெட் கலரில் இருக்கான். அதை எடுத்து நல்லா காய வச்சு மறுபடியும் இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சோம்னா இந்த மாதிரி கொடி வளரும். இந்த பார்க்க இது எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நல்ல பெரிய தோட்டமாக அமைச்சிருக்காங்க. தோட்டம் அமைச்சிருக்காங்க. இது நல்லா அந்த மாதிரி பந்தலாக போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இது புடலங்காய். இது இப்போ தான் பிஞ்சு விடுது, குட்டி பிஞ்சா இப்போ தான் பிஞ்சு விடுது. இதுவுமே இது பீர்க்கங்காய். இது முட்டை விட்டுருக்காங்கன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த விதை இருக்கும், அதை எடுத்து மறுபடி செடி வளர்க்குறதுக்காண்டி இது பண்ண விட்டுருக்காங்க. பட்டு போன மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுனாவே இதுக்குள்ள விதை இருக்குன்னு அர்த்தம். பீர்க்கங்காய் முத்தி போச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க. அப்படியே அதில் மஞ்சு மாதிரி வந்துடும். நல்ல பிஞ்ச இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக முட்டை போட்டு பொரித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க.
கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இதை பற்றி யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. பார்த்துக்கங்க. இதெல்லாம் பீர்க்கங்காய் கொடி, பீர்க்கங்காய் கொடி, பாகக்காய் கொடி எல்லாமே இது மாதிரி படர விடணும். அதாவது மேலே படர விடணும். இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய், இது தர்பூசணி இதெல்லாம் இந்த மாதிரி கீழே படர விடணும். இந்த இடத்துல சென்டரில் ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க. இந்த இருங்க வெண்டிக்காய், வெண்டிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த செடி பயங்கரமாக அரிக்குங்க. நான்லாம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு தோட்டம் வச்சு இந்த மாதிரி வெண்டிக்காய் வந்து 1/2 ஏக்கர்கிட்ட வைப்போம். இந்த மாதிரி வச்சு வெண்டிக்காய் ஒடிக்கும்போது ஃபுல் கை சட்டை போட்டுக்கின்றோன்னு, இல்லைன்னா கையில் ஃபுல்லாக அந்த இலை கீறி ரத்தம் சொட்டு சொட்டாக வடிங்க. இது எல்லாமே வெண்டிக்காய் தான். கீரை போட்டிருப்பா அவளை, அது விதைக்காண்டி இந்த இருங்க ஒவ்வொரு கீரை குச்சி இருக்குது. இது வந்து கத்தரிக்காய் செடி. இங்கிட்டு எல்லாமே கத்தரிக்காய் தான். ஃபுல்லாமே கத்தரிக்காய். அதே மாதிரி கத்தரிக்காயிலையுமே சொனை இருக்குங்க. கத்தரிக்காய் செடியிலையுமே சொனை பயங்கரமாக அரிக்கும், அரிப்பு தாங்க முடியாது. இந்த இங்கிட்டும் வெண்டிக்காய் தான் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஏதோ கீரை போட்டுருந்துருப்பாங்க போல். எல்லாமே இது எல்லாமே வீட்டுக்கிட்ட தாங்க போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. முன்னாடி வீடு, பின்னாடி தோட்டம், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது மாதிரி எனக்கு தோட்டம் எங்கள் வீட்டுக்கிட்ட அமைக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன பண்ணுறது, இட புழக்கம் இல்லைங்க. நாங்கள் வீட்டுக்கிட்ட சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, உட்கார்றதுக்கே இடம் இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். இதில் எங்கிட்டுங்க தோட்டம் அமைக்கிறது? இந்த அதாவது இந்த தோட்டத்துக்கு சென்டரில் இந்த பூஞ்செடி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. இந்த அழகாக இருக்கு பாருங்க பூஞ்செடி. சென்டரில் பூஞ்செடி, சுற்றி காய்கறி தோட்டம். அழகாக இருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே காய்கறி தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தோட்டத்துக்குள்ளேலாம் உட்காந்து ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறதுலாம். இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தூர் நல்லா தோண்டிட்டு பார்த்தோம்னா உள்ள கிழங்கு வச்சுருக்கோம். இது இன்னும் நல்லா வளரணும், இப்போ தான் வச்சுருக்காங்க. இதுவும் பரங்கிக்காய் தாங்க. அந்த வாருங்க கிடக்கு, தூரத்தில் தெரியுதா? அந்த 2 பரங்கிக்காய். இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க. அந்த ஒன்று தூரத்தில் அந்த கிடக்கு பாருங்க, அதுவும் பரங்கிக்காய் தான். இதெல்லாம் இன்னி குழம்பு தாங்க வைக்கலாம். அதெல்லாம் இன்னி சமைக்கிறதுனா நல்லா புளி ஊற்றி வெந்தயம் போட்டு குழம்பு தான் வைக்கலாம். அது பொரிக்க முடியாது, பச்சைக்காயை மட்டும்தான் பொரிக்கலாம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க. அந்த தூரத்தில் தோண்டி எடுத்துருக்கா பாருங்க. இதே இனிமேல் தோண்டணும். உள்ள கிழங்கு வச்சுருக்கோம். இந்த காய் பேர் மறந்துட்டேங்க. இது கொவ்வாக்காயோடு சேர்ந்ததுங்க. இந்த காய் பேர் மறந்துட்டேன். இது வந்து இப்படி ரவுண்டாக இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வத்தை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அது வந்து தயிருக்குள்ள ஊற போட்டு வத்தை போட்டு சாப்பிடணும். இங்கே இருங்க, இது வந்து வெள்ளை பூசணி, இந்த பூசணிக்காய். ஒரு மினி தோட்டமே வீட்டுக்கு பக்கத்தில் அமைச்சிட்டாங்க எங்கள் சித்தி வீடு. நான் காயெல்லாம் காய்க்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தோட்டம் அமைச்சப்போ வந்ததுங்க. இப்போ தான் அதுக்கப்புறம் நான் அந்த காயெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் இங்கிட்டு வர்றேன். இப்படி பாருங்க எப்படி இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் தோட்டம் எப்படி இருக்குது. அதுவும் வீட்டுக்கு பின்புறம் காய்கறி தோட்டம், வீட்டுக்கு முன்னாடி இருந்துருங்க பூந்தோட்டம் வச்சுருக்காங்க. இந்த ரோசா செடிலாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. இன்னும் எதுவும் பூக்கலை. இந்த பூக்கள் மட்டும்தான் பூத்துருக்கு. அது ரோடுங்க, ரோட்டுக்கு பக்கத்தில்.